கொஞ்சம் சீக்கிரமா ஆஞ்சு கொடுப்பா. வந்துட போறா பின்னாடி வீட்டுக்காச்சு. ஏங்க அந்த அக்கா கிட்ட பேச தெரியாக்கா? ஐயா அவ பெரிய ராக்காச்சிப்பா, ரொம்ப மோசமானவ. உங்க வீட்டுக்காரன் அவங்க வீட்டுக்காரன் ஒன்னாதான் வேலைக்கு போறாங்க, நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? ஏப்பா நீ ஏன் நாயத்தை கேளு. இவங்க வீட்டு மரம் இதுல இருந்து இலை கொட்டுது நம்ம வீட்டு வாசல்ல, அது நியாயமா? இவங்க வீட்டு மரம் நீ குத்தா நியாயம் உட்காந்துக்கிறது நியாயமா? போட்டிக்கு போட்டு என்ன வேணாலும் பேசலாம். என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? நான் ஏங்க சப்போர்ட் பண்ண போறேன், நியாயத்தை சொல்றேங்க. உன் நியாயம் எல்லாம் ஏதோ வானா, ஒழுங்கா ஆஞ்சு குடுத்துட்டு போ. நம்ம வீட்டு வாசல்ல என்ன ஒரு வாரம் அடிக்குதா? நீ தாடி பண்ற? வந்துச்சு பிசாசு. எப்பா சீக்கிரமா ஆயிப்பா. இங்க நாடி உக்காந்துங்கிற. இங்க என்னடா பண்ணீங்கிற? அக்கா மீன் வாங்குறாங்க ஆஞ்சு குத்துக்கிறேன், ஏங்க கத்திங்கிறா? அவ மீன் வாங்கினா அவ வீட்டு வாட்சி பிள்ளை ஆயே, என் வீட்டு வாட்சி பிள்ளை ஆயிரா. உன் வீட்டு வாசல் ஒண்ணும் இல்ல, இது ரோடு. அதே ரோட்ல தானே நான் தண்ணி தெளிச்சேன், அன்னைக்கு வஞ்சி கட்டிக்கின்னு வந்தியாடி. உங்ககிட்ட பேச பிடிக்கல பாரு. யாரடி போடின்ற அவளதான் தெரிஞ்சுவோம். என்கிட்டயே வரியா? என்னடி பண்ணுவ, என்ன பண்ணுவ? ஒய்ங்க அவனை எதுக்கு நீ ஏந்து போக சொல்லு, இல்லன்னா கெட்ட கோவம் வந்துடும். அக்கா என்னால ஏங்க சண்டை போடுங்க, அவனை ஏந்துக்கிட்டாக்கா? நீ உட்காருப்பா, அவ கிடக்குற ஓட்ட கால் நான் மூஞ்சி. யாரு நீ ஓட்ட கால் நான் மூஞ்சின்ற? அது 20 பைசா மூஞ்சியா? நான் 20 பைசா மூஞ்சினா நீ செல்லா காசு மூஞ்சிடி. அக்கா நியாயத்துக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, வேணா விடுங்கக்கா. நீ கம்முனுக்கடா, எனக்கு அவளுக்கு சண்டை. எப்படித்தான் உங்க வீட்டுக்காரெல்லாம் உங்ககிட்ட சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. என்னடா பேசுற? மீன் தூக்கி மூஞ்சில அடிப்பேன். அக்கா என்னக்கா அப்படி பேசுதா? சப்போர்ட் பண்ணிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவளுக்கு. பொழுது வெஞ்சா பொழுது போனா இவ கத்துற கழுத்துல சவுத்துல முட்டிலாம் போயிடுது. என்னடி பண்ற? யோ மீன் வாங்கி ஆஞ்சின்னு இருக்கையா உனக்காக. இவ என்ன கேக்குறா தெரியுமா? ஏமா உனக்கு ஒரு வேலையே இல்லையாமா, சண்டைனே அழிவியா? மாடா தோட்டால முஞ்சியா கொண்டாடிக்கு சப்பாட்டுக்கு வந்துட்டியா? யார பார்த்து தோட்டால மூஞ்சின்னு சொல்ற? மூஞ்ச பாரு, கூட்டுக்கார மூஞ்சி திருஷ்டி பொம்மை மாதிரி மூஞ்சி வரையா இல்ல? எப்பறமா நீ பேசுறதுலாம் ரகுவனுக்கு தெரிஞ்சாக்கா அவனே உன்னை திட்டுவான். திட்டுவான் என் வீட்டுக்காரன் எனக்கு சப்போர்ட் பண்ணாது, உனக்கா சப்போர்ட் பண்ணுவான். ரகுவரா இங்க வாடா. என்னடா சும்மா கத்திங்க கிடக்குறா? உன் பொண்டாட்டி என்ன திருஷ்டி பொம்மை மூஞ்சின்றா? சொன்னா சொல்லுமே போற பின்னா அதுக்கா? கரெக்ட், நீ தான் என் வீட்டுக்காரன். நான் உன் வீட்டுக்காரன் நான் திட்டுவேன். ஊசி பண்ண கொழுக்கட்டை மூஞ்சி. ஊசி போன கொழுக்கட்டை மூஞ்சா? என்னமா சொல்ற? என் புருஷனை உன் பொண்டாடி தோட்டால மூஞ்சி திருஷ்டி பூசுங்க மூஞ்சின்னு சொல்ற? ஏன்டி சும்மாவே சண்டையை கிளப்புறா? அன்னைக்கு குப்பை போட்டதுக்கு அன்னைக்கு கத்தனால இந்த பாரு மீன் ஆஞ்சிங்கிற வாசிக்கல. என்னடா இது, அன்னைக்கு அப்படி கத்துச்சுடா உன் பொண்டாட்டியா? இங்க குப்பை வருது தண்ணி தெரிய கத்தன இல்ல, இப்ப அவங்க கிட்ட அந்த மீன் ஆயிரா? தேஞ்சிருவா போது இடம் அப்படி கட்டுதுங்களே. ஆமா நீ தேஞ்சுதான் போவோம், இலை கொட்டினா தேஞ்சு போதுன்றல, மீன் ஆஞ்சா தேயும். இன்னும் 5 நிமிஷத்துல ஆஞ்சி எடுத்துருவான். உன் இடமா வேணா ஒன்னும் வேணா போடி. ரகுவரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட, ஆஞ்சி எடுத்துருவா. கம்னரியா எடுத்துட்டான். அது அப்படியே விடுவேன், பாதி மீன் கொடுக்க சொல்ல அப்பதான் விடுவேன். என்ன கேட்ட? மீன் பொரிய அப்பதான் விடுவேன். இந்தா எடுத்துட்டு போ, நான் தான் பண்றேன், நானே பாக்குறேன். இந்தா வாசனையா மீன் குழம்பு பிண்டி போடி வாய போல. அக்கா நான் மீனை தூக்கி குத்துட்டா? எப்பா நான் தூக்கி கொடுக்கல, அதுவாதான் தூக்கின்னு போச்சு. அக்கா நீ தானக்கா தூக்கி குத்த, என்னக்கா ஒம்பு பண்ற? பாரு மீன் அவங்க தான் எடுத்துட்டு போனாங்க, அவங்க கையில காசை வாங்கிக்கோ, எனக்கு தெரியாது. வாயா உள்ள. நின்னா என்னப்பா? நோ மீன் காசு குத்துட்டு போ சொல்லனா? ஏம்பா என்கிட்ட மீன் குத்த அவங்க தானே எடுத்துனாங்க, அங்க போய் கேளு. அங்கயா? தம்பி டக்குன்னு போயிடாத, இரு கத்தி வச்சுங்க இருப்பான் அவன். யோ நான் அக்க போர் பண்றீங்க? ஆனாப்பா சொல்றதுக்கு இல்ல, அந்த ஆளுக்கு கோவம் வந்தா அப்படிதான் பண்ணுவான். யோ மீன் குத்துருக்குறனாயா? மீன் தானே, நாளைக்கு வாங்கிக்க போ, இப்ப போவாத. நாளைக்கு நேரத்தை வாங்கறது ஜீர்ணம் ஆயிட்டு இருக்குமே. போய் டக்குன்னு வந்துட போறான். ஐயோ போயிட்டானா? போயிட்டாண்டி. இது ஏன்டி தூக்கின்னு வந்தா? கம்முன்னு இதெல்லாம் ஒரு பிளான் தான். ஏக்கா அவன் போயிட்டான்க்கா. நல்லதா போச்சுடி, காசே இல்ல மீன் குழம்பு வைக்கலாம் வீட்டுல. வைக்கலாம் 4 மீன் எடுத்துக்கினே மிச்சத்தை கொடு. பாதி பிச்சுக்கலாண்டியா? ஆமா மீனை வாங்கி ஆஞ்சி அவசர வரைக்கும் நான் உட்காந்து இருப்பேனா? இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்து வாங்கிப்பாங்களாம். 4 மீன் எடுத்துக்கிட்டு குறியே. குத்துரு ஏன்டி ஒம் பண்ற? இந்த ஆளு நம்பூட்ல இருந்தா ஆஞ்சாங்க. ஒரு 6 மீனாவது குத்து விட்டுரு, ஏன்டி சண்டை? 5 மீன் தான் கொடுப்பேன். கை நீட்டுறி. இந்தா 1 2 3 4 5. சுக்கா வறுத்துருன்னா நீங்க வத்துனா துண்ணுங்க, குழம்புனா வச்சு தின்னுங்க. போங்க போயா. எனக்கு 3 மீன், உனக்கு 2 மீன். மூஞ்ச பாத்து குத்துவேன். குமார உன்னை எங்கெல்லாம் தேடி வந்தான் தெரியுமா? சாப்பிட உட்காரும் போது கூட உன் பேச்சுதான். இன்னியாவா? நானா பொய்யா சொல்ல போறேன்? ரொம்ப நாளா தேடிங்கிறான் உன்னை. ரத்த புள்ளியே அப்பா வந்துடுறானுங்க, அவன் ஞாபகம் வச்சுக்காட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. சரி வா பக்கத்துல தாங்க இது கூட வா, சந்தோஷம் கொண்டாடலாம்.
உலக்க 5 மீன் எடுத்துக்கனால இதெல்லாம் பாவம் இல்லையாடி? கொன்னா பாவம் தின்னா போச்சு. வாயா. டேய் குமாரா, என்னடா பாக்குறா? யாருன்னு தெரியுதா இவரா? தெரியலையா யாரு இவரு? டேய் தினம் தினம் இவரு தடவை கேட்டு கிடப்பா, என்ன மறந்துட்டியா? நான் பைத்தியக்காரனடா இந்த ஆளை கேட்கறதுக்கு. என்னப்பா போய் சொன்னியா? அட போய் சொல்லணா, என்ன நீ? டேய் நீ தடவை தேடிங்க தான். யோ நான் இருக்கேன்னு சொல்லிட்டு மறைக்கிறியா? இல்லம்மா நான் தேடவே இல்லம்மா. இவர் மாத்தி பேசுறப்ப சாப்பிடும் போது கூட பேசுவேடா இந்த ஆளை பத்தியா. யார் இவன்? இவனை பத்தி நான் ஏன் கேக்குறேன் மண்டியா? ஏப்பா அச்சுடம் பால்கிட்ட சும்மா சொன்னியா? உண்மையா உனக்கு கேட்டானா? டேய் உன் கல்யாணம் பண்ணி வச்சேரா? ஆமா, எங்கேயாவது பாத்தியா? நேத்து கூட கேட்டல. நேத்தா தனம் தனம் தேடிக்கின்னு இருக்கேன். கேட்டுக்கிறான், நான் என்னமா போய் சொன்னேன். இங்கதான்பா நம்புறேன்பா. டேய் அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாத கூட்டின்னு வருவனா? சம்பந்தம் பண்ணி வச்சுதான் இவரு தான். என்னது நீயா? கர்லையா இருந்ததா? இருந்துச்சுப்பா போயிடுச்சு. அதே வயசுதான். என்னடா கரெக்ட் தானா? கரெக்ட் தான், அதே ஆள் தான். தம்பி என்ன ஞாபகம் வச்சுக்கிற பெருமையாகுதுப்பா. உன்னை மறக்க முடியாடா மண்டியா. என் வாழ்க்கையில இந்த மாதிரி பிசாச கல்யாணம் பண்ணி வச்சுடா. டேய் என்றா இது தினம் தினம் அதான் புலம்பி இருப்பான். ஒரு நாள் நிம்மதி அத்துவாடா நீ கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்து. யோ என்னயா என்ன திட்டுற மாதிரி இருக்கு? டேய் நீ பாரு, உனக்கு எனக்கு பிரச்சனை, எனக்கு இவனுக்கு தான் பிரச்சனை. டேய் என்ன விட்டுப்பா, என்ன விட்டா